வணக்கம். செய்திகளோடு மட்டும் சந்திக்கின்றோம். அன்றுகுமார் திசாநாயக்க தலைமையில புதிதாக ஆட்சி அமைத்திருக்கின்ற இந்த அரசாங்கத்துக்கு அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் வாக்குறுதி வழங்கியது போல அமைச்சர் பதவிகளுடைய எண்ணிக்கை சரியான அளவு குறைக்கப்பட்டிருக்கிறது. 21 அமைச்சர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த புதிதாக அன்றுகுமார் திசாநாயக்க தலைமையில் உருவாகி இருக்கின்ற இந்த அமைச்சர் பதவிகளில் யார் யார் இடம் பிடித்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற நேரம் நிதி மற்றும் பாதுகாப்பு டிஜிட்டல் அமைச்சராக சமகால ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக் அவர்களும் பிரதமராக கலாநிதி ஹரணி அமரசூரிய அவர்கள் மீண்டும் பதவி பிரமாணம் செய்து கொண்டிருந்தார். ஏற்கனவே ஒரு செய்திகளையும் நாங்கள் உங்களுக்கு அறிய தந்திருந்தோம். இந்த பதவிக்கு பிரதமர் பதவிக்கு விஜித ஹேரத் அவர்களை நியமிக்க சொல்லியும் சில சலசலப்புகள் ஏற்பட்டதாக உண்மையில் செய்திகள் வந்திருக்கின்றது. இருப்பினும் ஹரணி அமரசூரிய அவர்கள் பிரதமராக மீண்டும் தெரிவு செய்யப்பட்டு பதவி பிரமாணம் ஏற்றிருக்கின்றார். அதே நேரத்தில் கல்வி, தொழிற்கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சராகவும் ஹரணி அமரசூரிய அவர்கள் இனி வருகின்ற நாட்களில் கடமையாற்ற இருக்கின்றார். அதே தருணத்தில் வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலாத்துறை அமைச்சராகவும் விஜித ஹேரத் பதவியேற்றிருக்கிறார். பொது நிர்வாக மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சராக கலாநிதி சந்தன அபேரத்ன பதவியேற்றிருக்கின்ற நேரம் நீர் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சராக சட்டத்தண்ணி ஹர்சன நாணயக்காரர் அவர்கள் பதவியேற்றிருக்கின்றார். மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராக சரோஜினி சாவித்ரி அவர்களும் விவசாய காணி கால்நடை மற்றும் நீர்ப்பாசன அமைச்சராக லால்காந்தா அவர்கள் பதவி பிரமாணமும் அவர்களோடு நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சராக அனுர கருணாதிலக் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கடற்தொழில் மற்றும் நீர்வள கடல் வளங்கள் அமைச்சராக ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு சமூக வலுவூட்டல் அமைச்சராக உபாலி பன்னலகி அவர்களும் தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சராக சுனில் ஹெந்துநிதி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்ற நேரம் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சராக ஆனந்த விஜயபால பதவி பிரமாணம் செய்திருக்கின்றார்கள். முக்கியமான அமைச்சர் பதவிகளை ஞாபகப்படுத்தி இருக்கின்ற நேரம் இந்த அமைச்சர் பதவிகள் நியமிக்கப்பட்டதற்கு பிற்பாடு சில சலசலப்புகள் அங்கே அவதானிக்க முடிந்தது. மிக முக்கியமாக நியமிக்கப்பட்டவர்களிடம் எந்த விதமான முஸ்லிம் அமைச்சர்களுக்கும் இல்லாவிட்டால் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பதவிகள் வழங்கப்படவில்லை என்று ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருந்தது. இந்த சலசலப்புகளுக்கு அவர்கள் பதில் சொல்கின்ற வகையிலும் தாங்கள் தெரிவு செய்தது இனமோ இல்லாவிட்டால் மத அடிப்படையில் இருக்கக்கூடிய நபர்களை நாங்கள் தெரிவு செய்யவில்லை, அந்த பதவிக்கு அவர்கள் பொருத்தமானவர்களா என்று பார்த்து மட்டும்தான் தாங்கள் தெரிவு செய்திருப்பதாக பதில்களும் ஒவ்வொரு பக்கமாக வந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த சலசலப்பு இப்போது வரைக்கும் இருந்து வருகின்றது என்பதை நினைவுபடுத்துகின்றோம். ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க தலைமையில அங்கம் வகிக்கின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைச்சர்களுக்கு சம்பளம் இல்லாமல் தங்களுடைய சேவையை தொடர்ந்து செய்வதற்கு ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டிருப்பதாக சில விஷயங்களை அறிய முடிந்திருந்தது. மிக முக்கியமாக அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அதே போல இந்த அமைச்சர்களுக்கும் எந்த விதமான கொடுப்பனவுகளும் இல்லாமல் தங்களுடைய கடமையை செய்வதற்கு தாங்கள் தயாராகி கொண்டிருப்பதாக அனுராதபுரம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான சுசந்த குமார தெரிவித்திருக்கின்றார். இந்த விடயம் இப்போது பேசப்பட்டிருந்தது. ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது அரசு தரப்பில் இருந்து இன்னும் வெளிப்படையாக சொல்லவில்லை. இருந்தாலும் சம்பளம் இல்லாமல் கடமையாற்றுவதற்கு ஒரு இணக்கப்பாட்டை தாங்கள் எட்டியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மன்னார் விடகத்தீவு பகுதியில் இருக்கின்ற ராணுவ முகாமில் பணியாற்றுகின்ற ராணுவ வீரர்கள் சில பேருக்கு சில காய்ச்சல் ஒன்று தொற்றியிருப்பதாக இப்போது அறிய முடிகின்றது. ஒரு விதமான இந்த காய்ச்சல் சார்ந்து இப்போது ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அதே நேரத்தில் 20க்கும் அதிகமானவருக்கு இந்த காய்ச்சல் என்பது பரவி இருப்பதனால் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறித்த ராணுவ முகாமில் 500 ராணுவ வீரர்கள் மேலதிகமாக தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் காய்ச்சல் ஏற்பட்டவர்களுக்கு இப்போது சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருவதாக சுகாதாரம் துறை சார்ந்தவர்கள் சொல்லியிருக்கின்றனர். அதே நேரம் இந்த காய்ச்சல் சார்ந்திருக்கின்ற விஷயங்கள் தற்போது ஆய்வு செய்யப்படுவதாகவும் துல்லியமாக இது கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் ஒருவேளை மூளை காய்ச்சலாக இருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் சில செய்திகள் மூலமாக சுகாதாரத்துறை சொல்கின்ற விஷயங்கள் மூலமாக அறிய முடிகிறது. எவ்வாறு இருந்தாலும் இந்த காய்ச்சல் ஏற்பட்டவர்கள் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களுக்கான சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருவதாக ராணுவ உயர் அதிகாரி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். நடைபெற்று முடிந்திருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தல் புதிய ஒரு அரசாங்கத்தை உருவாக்கியதோடு பல கட்சிகளுக்கு இடையில சில முரண்பாடுகளை தோற்றுவிட்டிருக்கிறது. ஒன்று இந்த தேசிய பட்டியல் ஆசனத்துக்கான போட்டி நிலவி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கட்சிகளுக்கும் இடையில சில குழப்பங்களும் கருத்து வேறுபாடுகளும் இருந்து வருகின்ற நிலையில ஐக்கிய மக்கள் சக்திக்குள்ள ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. யாரை எதிர்கட்சி தலைவராக நியமிப்பது என்று ஏற்கனவே எதிர்கட்சி தலைவராக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தொடர்ந்து இரண்டு அரசாங்கத்தின் போதும்
எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கின்றார். இந்த நிலையிலும் இனி வருகின்ற அரசியல்ல ஹர்சடி சில்வா அவர்களை எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்க வேண்டும் என்று கட்சிக்குழு சில பேச்சுக்கள் என்பது இடம்பெற்று வருகிறது. இதற்கான காரணமாக அவர்கள் குறிப்பிடுவது சஜித் பிரேமதாச தொடர்ச்சியாக 2 ஜனாதிபதி தேர்தல் அதே போல 2 பொது தேர்தலை சந்தித்திருக்கிறார். அந்த தேர்தல்கள் அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. அதே நேரம் இந்த விடயங்களை காரணம் காட்டி இனி வருகின்ற நாட்களில் மக்கள் ஒரு புதிய தலைமைத்துவத்தை அவர்கள் விரும்புகின்றார்கள். எதிர்க்கட்சியாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இருந்த கால பகுதியிலும் அரசாங்கத்தை எதிர்த்து அரசாங்கம் கொண்டு வருகின்ற தவறான நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கு குரல் கொடுத்தாலும் கூட அதை மக்களை பெரிதாக கவரவில்லை என்ற விடயத்தையும், அதே நேரத்தில் இப்போது இருக்கின்ற மக்கள் அவர்கள் தொடர்ச்சியான பாரம்பரிய கட்சிகள்ல இருக்கின்ற விடயங்களை கடுமையாக எதிர்த்து வருவதாகவும் மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றார்கள். எனவே அந்த மாற்றத்தை தாங்கள் கொண்டு வர வேண்டும். எனவே எதிர்வருகின்ற இந்த புதிதாக உருவாக போகின்ற எதிர்க்கட்சியில ஹர்சடி சில்வா அவர்களை எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்க வேண்டும் என்று அந்த கட்சிக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்பட்டிருப்பதாக இப்போது செய்திகள் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றது. இந்த பிரச்சனை ஆரம்பத்தில் சொன்னது போல உருவாகி இருக்கின்ற இந்த பொது தேர்தல் கட்சிகளுக்கு இடையில மிகப்பெரிய குழப்பத்தை தோற்றுவிக்க ஆரம்பித்திருக்கிறது. இப்போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கட்சியில அவருக்கு தெரியாமல் தேசிய பட்டியல்ல ஒருவருடைய பெயர் நியமிக்கப்பட்டதற்கான சில சலசலப்புகள் என்று எக்கச்சக்கமாக இந்த பொது தேர்தலுக்கு பிற்பாடான விடயங்களை அவதானிக்க முடிகிறது. எனவே கட்சிகளுக்கு இடையிலான குளறுபடிகள் என்பது ஆரம்பிக்கின்ற இந்த நேரத்தில் புதிதாக ஆட்சி அமைத்திருக்கின்ற இந்த ஜனாதிபதி, அதே நேரம் புதிதாக ஆட்சி அமைத்திருக்கின்ற அமைச்சர்கள், இவை அத்தனை பேரும் இணைந்து நாட்டு மக்களுக்கு எப்படியான சேவைகளை ஆற்றப் போகின்றார்கள், இனி வருகின்ற நாட்களில் எவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப் போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இருக்குமாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு செய்தியோடு நாளைய தினம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.